வணக்கம் நண்பர்களே. காலை எழுந்தவுடன் கணக்கு 154வது நாளுக்கான விடைகளை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதில் நம்ம என்ன டாபிக் கொடுத்துருக்கோம் அப்படின்னா சதவீதம் பர்சன்டேஜ் டாப்பிக்லேருந்து நேற்று ஒரு 5 கேள்விகள் பார்த்துருந்தோம். இன்றைக்கி அடுத்ததாக 5 கேள்விகள். 766 பாருங்கள். 21 என்ற எண்ணின் மதிப்பானது கண்டுபிடிக்க வேண்டிய எண்ணின் 65% மதிப்பை 5இல் 4 பங்கின் அந்த எண்ணின் மதிப்பை கழித்து வரும் மதிப்பிற்கு சமம் எனில் அந்த எண்ணை கண்டுபிடின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆப்ஷன் வந்து பண்ணுறதை விட மெத்தடாக பண்ணாலே நம்மளால் ஈஸியாக சொல்ல முடியும். என்ன சொல்லியிருக்காங்கன்னா 21 என்ற எண்ணின் மதிப்பானது, அதாவது 21ங்கிறது எதுக்கு சமம்னு சொல்கிறாங்க அப்படின்னா கண்டுபிடிக்க வேண்டிய எண்ணின் 65% மதிப்பை, கண்டுபிடிக்க வேண்டிய எண் எக்ஸு, எக்ஸோட 65%, 65%னா 65/100, இதை அந்த எண்ணின் 5இல் 4 பங்கு, எக்ஸோட 5இல் 4 பங்கு மதிப்பிலிருந்து கழிச்சா வரக்கூடிய மதிப்புக்கு சமம்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது எக்ஸோட வேல்யூ தான். இங்கே பாருங்கள், இங்கே 5ஆம் வாய்ப்பாட்டில் அடிச்சிட்டோன்னா 13 5 65, 25 100. அப்போ இங்கே கீழே இங்கே 20 இருக்குது, இங்கே 5 இருக்குது. இதுக்கு எல்சிஎம் எடுத்தோன்னா என்ன கிடைக்கும்? 20. 5 எதால் பெருக்குனா 20 வரும்? 4ஆல். அப்போ மேலேயும் 4ஆல் பெருக்கணும்னா 4 4 16x மைனஸ் இங்கே ஆல்ரெடி 20 இருக்கிறதால மேலே இருக்கிற 13xை அப்படியே வச்சுக்கலாம். ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் என்ன இருக்குது? 21. இந்த வகுத்தில் இருக்கிற 20 இந்த பக்கம் கொண்டு வந்துட்டோன்னா 21 பெருக்கல் 20 ஈக்குவல்ட்டு இந்த பக்கம் பாருங்கள் 16x மைனஸ் 13x. 16ல் 13 போயிடுச்சுன்னா 3x, 1 3 3, 7 3 21, 7 2 பெருக்கணும்னா 7 2 14, 140. ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்குது அப்படின்னா 140, 140. ஆப்ஷன் ஏ தான் இந்த கேள்விக்கு உண்டான சரியான விடை. சரிங்களா? அடுத்ததாக கேள்வி எண் 767. ஒய்யின் எக்ஸ் சதவீதமானது இசட்டுக்கு சமம் எனில் எக்ஸ் என்பது இசட்டில் எத்தனை சதவீதம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கவனிச்சுக்கோங்க. ஒய்யின் எக்ஸ் சதவீதம், அப்போ ஒய் இன்ட்டு எக்ஸ் பை 100. கரெக்டாக? ஏன்னா இன்னு அப்படின்னாலே பெருக்கல்னு அர்த்தம். ஒய்யின் எக்ஸ் சதவீதங்கிறது என்ன கொடுத்துருக்காங்கன்னா இசட். அவங்க என்ன கொஷின் கேட்டிருக்காங்கன்னா எக்ஸ் என்பது இசட்டில் எத்தனை சதவீதம்னு கேட்டிருக்காங்க. பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்ட்டு. இந்த பர்சன்டேஜ் தெரியாது. ஆக்சுவலாக அந்த கொஷின் மார்க் என்னன்றது தான் கண்டுபிடிக்கணும். எக்ஸு இசட். இப்போ இதில் பாருங்களேன், ஃபஸ்ட்டு எழுதுன இடத்துல இருந்து இந்த இசட்டை கீழே கொண்டு வந்துடலாம். அப்போ என்ன கிடைக்கும்? எக்ஸ் பை இசட் ஈக்குவல் டு இந்த 100 அந்த பக்கம் போயிடுச்சுன்னா மேலே போயிடும். இந்த மல்டிப்ளை இருக்கிற ஒய் அந்த பக்கம் போயிடுச்சுன்னா டிவைடில் வந்துடும். இது எக்ஸ் பை இசட்டோட வேல்யூ. அப்போ இந்த இசட் இங்கே கீழே கொண்டு வந்தோன்னா எக்ஸ் பை இசட், இந்த 100 இங்கே கொண்டு வந்துட்டோன்னா இன்ட்டு 100 ஈக்குவல் டு நமக்கு தேவையான அந்த கொஷின் மார்க் என்னன்றது கிடைக்கும். எக்ஸ் பை இசட்டுக்கு ஏற்கனவே வேல்யூ தெரியும் பாருங்கள். எக்ஸ் பை இசட்டுக்கு வேல்யூ 100/y. இது இல்லாமல் இன்ட்டு என்ன இருக்குது அப்படின்னா 100. இதுதான் நமக்கு தேவையான நம்ம கொஷின் மார்க்குன்னு வச்சுருக்கக்கூடிய அந்த வேல்யூ. அப்போ 100 × 100 என்ன எழுதலாம்? 100 ஸ்கொயர். ஸோ 100 ஸ்கொயர் பை ஒய் அப்படிங்கிறது தான் நமக்கு தேவையான வேல்யூ. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி, 100 ஸ்கொயர் பை ஒய். இது பார்த்தீங்கன்னா சதவீதத்திலே கொஞ்சம் வித்தியாசமான கொஷின் பாருங்கள். சரிங்களா? கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா பண்ணிட முடியும். ஆனால் என்னென்னா இந்த எக்ஸ் என்பது இசட்டில் எத்தனை சதவீதம்னு கேட்டிருக்கிறதுல தப்பு பண்ணுறோம். எக்ஸை இசட்டையும் ஒரே சைடில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஆன்சர் தப்பாக வரும் பாருங்கள். சரிங்களா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்த கேள்வி 768. 480 பேருக்கு நடத்தப்பட்ட தேர்வில் பெண்களில் 85%, ஆண்களில் 70% தேர்ச்சி பெற்றனர். இருபாலரும் சேர்த்து 75% தேர்ச்சி பெற்ற நிலையில் தேர்வு எழுதிய மொத்த ஆண்களின் எண்ணிக்கை எவ்வளவு? அதில் பாருங்கள், மொத்தமாக 480 பேர் தேர்வு எழுதியிருக்காங்க. அதில் 85 பேர் கேர்ள்ஸில் பாஸ் பண்ணியிருக்காங்க, 70% பேர் பாய்ஸில் பாஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க கடைசியாக கேட்குறது பாய்ஸை கேட்குறாங்க. கரெக்டாக? நம்ம பாய்ஸை என்னென்னு வச்சுக்கலாம் அப்படின்னா எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அப்போ கேர்ள்ஸு பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 480, அதில் எக்ஸ் போயிடுச்சுன்னா 480 மைனஸ் எக்ஸு. கரெக்டாக? தேர்ச்சி பெற்றவங்க 75%. இப்போ பாருங்கள், கேர்ள்ஸ் என்ன வச்சுருக்கோம்? 480 மைனஸ் எக்ஸ். இதில் எவ்வளோ பேர் செலக்ட் ஆகியிருக்காங்க, பாஸ் பண்ணியிருக்காங்கன்னா 85%. ஸோ 85/100 ப்ளஸ் பாய்ஸ் எவ்வளோ வச்சுருக்கோம்? எக்ஸ். இதில் எவ்வளோ பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 70%. அப்போ 70/100. இது ரெண்டும் சேர்ந்த வேல்யூ தான் மொத்தம் 480ல் 75%. ஸோ இன்ட்டு 75/100. இதை சிம்பிளிஃபை பண்ணால் இப்போ முடிஞ்சிச்சு பாருங்கள். ஒன்று இந்த 100 எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிவிட்டு இருக்கிற நம்பர் எல்லாம் அப்படியே உள்ளே பெருக்கலாம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா 100 100 100 எல்லாமே கேன்சல் ஆகிடும். கரெக்டாக? இந்த 85 உள்ளே கொடுத்தீங்கன்னா 480 பெருக்கல் 85 மைனஸ் 85 எக்ஸு
ப்ளஸ் 70 பெருக்கல் எக்ஸு கரெக்டாக. அப்போ 70x. இந்த பக்கம் அதே மாதிரி என்ன இருக்கும், 480 பெருக்கல் 75. இங்கே பாருங்கள், 85ல் 70 போயிடுச்சுன்னா -15. அந்த -15x இந்த பக்கம் கொண்டு வந்துட்டோம்னா ப்ளஸ் 15x கரெக்டாக. இந்த 480 × 75 இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். இங்கே ஏற்கனவே 480 × 85ன்னு இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், 480 வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா இது 85. இந்த ப்ளஸ் 75 இங்கே வந்தால் -75. 85ல் 75 போயிடுச்சுன்னா 10 கரெக்டாக. இப்போ நமக்கு தேவையானது எக்ஸு. அப்போ 5ஆம் வாய்ப்பாட்டில் அடிக்கலாம் பாருங்கள். 3×5 15. இங்கே அடிச்சிங்கன்னா 2×5 10. அடுத்தது 1×3 3. இங்கே அடித்தோன்னா 16×3 48 ஒரு 0. அப்போ இந்த பக்கம் வெறும் எக்ஸ் இருக்குது. இங்கே 160 பெருக்கல் 2ன்னு இருக்குது. 160 2ஐயும் பெருக்கணும் அப்படின்னா 320. அப்போ தேர்வு எழுதின பாய்ஸ் எவ்வளோ பேருனா 320. ஏன்னா தேர்வு எழுதின பாய்ஸ் தான் நம்ம எக்ஸ்ன்னு வச்சுருக்கோம். அவங்க ஆண்கள் கேட்கவே நான் ஆண்களை எக்ஸ்ன்னு வச்சேன். பெண்கள் கேட்டிருந்தாங்கன்னா பெண்களை எக்ஸ்ன்னு வச்சுருப்போம். ஸோ தேர்வு எழுதிய ஆண்களுடைய எண்ணிக்கை ஆப்ஷன் ஏ 320. சரிங்களா. அடுத்ததாக கேள்வி எண் 769. 405ல் 0.8% ப்ளஸ் 550ல் 2.25% ஈக்குவல் டு வாட். அப்போ பாருங்கள், 405 இதில் 0.85%, 0.85/100 ப்ளஸ் அதே மாதிரி 550 இன்ட்டு இதில் 2.25%/100. எல்சிஎம் எடுத்தும் பண்ணலாம், இல்லை ஒவ்வொன்றையும் தனித்தனியாகவும் கண்டுபிடிக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 405 85 பெருக்கணுன்னா 344.25. ஏன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் இருக்கிறதால. பையில் என்ன இருக்குது 100 ப்ளஸ் அதே மாதிரி 550 2.25 பெருக்கணுன்னா 1237.50 பையில் 100. ரெண்டு இடத்துலையும் பையில் 100 இருக்குது. ஸோ மேலே ஒரு 2 பாயிண்ட் தள்ளி பாயிண்ட் வச்சுக்கணும். அப்போ இங்கே என்ன வந்து 2 பாயிண்ட் தள்ளி வச்சிங்கன்னா 3.4425. இங்கே 2 பாயிண்ட் தள்ளினீங்கன்னா 12.3750. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோன்னா 15.8175 அப்படிங்கிறது தான் நமக்கு உண்டான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் பி. ஓகேவா. இதில் என்ன கொஞ்சம் நம்பர் பெருசாக இருக்குது. இப்போ கேட்குற டிஎன்பிஎஸ்சி கொஷின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அவங்க பெரிய பெரிய நம்பர்ஸ் வச்சு தான் கேட்குறாங்க. அப்போ நிச்சயமாக உங்களுக்கு இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தான் அவங்க கேட்குற கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ண முடியும். சரியா. 770. பியின் பி சதவீதமானது 36 எனில் பிஐ காண்க. பியின் பி சதவீதம், அப்போ பி இன்ட்டு p/100 ஈக்குவல் டு எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 36. இந்த 100 இங்கே கொண்டு வந்துடலாம். அப்போ p² ஈக்குவல் டு 36 × 100 கரெக்டாக. நமக்கு தேவையானது பி தான். அப்போ ஸ்கொயர் அங்கே போயிடுச்சுன்னா ரூட்டாக போகும். 36க்கு ரூட் எடுத்தால் 6, 100க்கு ரூட் எடுத்தால் 10, 6ஐயும் 10ஐயும் பெருக்கிறோன்னா 60. ஸோ பியோட வேல்யூ ஆப்ஷன் பி 60. சரிங்களாம்மா. ஸோ இதோட நேற்று கேட்ட 5 கேள்விகளுக்கான விடைகள் முடியுது. அடுத்ததாக இன்றைக்கி காலை எழுந்தவுடன் கணக்கு நாள் 155வது நாளுக்கான வினாக்களை பார்க்க போகிறோம். இதில் நம்ம என்ன டாப்பிக்லேருந்து கொஷின்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னா கூட்டுத்தொடர் வரிசை ஏபி டாப்பிக்லேருந்து கொடுத்துருக்கோம். இதில் 5 கேள்விகள் கேட்டிருக்கோம். இந்த 5 கேள்விகளுக்கான விடைகளை கீழே கமெண்டில் நீங்கள் சொல்லுங்கள். 1 தான் தெரியுது 2 தான் தெரியுதுன்னா கூட பிரச்சனை கிடையாது. எனக்கு ஒரு கொஷின் தான் சார் தெரிஞ்சுது அப்படின்னா கூட அந்த கொஷினுக்கான ஆன்சரை கீழே கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்னா நாம் சொல்கிற ஆன்சர் கரெக்ட் மறுநாள் பார்க்குறப்ப கரெக்டாக இருக்குது அப்படின்னா நமக்கே ஒரு திருப்தி வரும். பரவாயில்ல, நம்ம போட்ட கேள்வி கரெக்டாக இருக்குது அப்படின்ட்டு. சரியா. 771 பாருங்கள். 18, A, B, -3 இவை கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ளது எனில் a + bயின் மதிப்பு காண்க. 772. ஒரு கூட்டுத்தொடரின் முதல் n உறுப்புகளின் கூடுதல் 5n² + 3n/2 எனில் 10வது உறுப்பு. 773. 3, 6, 9 and so on 111 என்ற தொடர் வரிசையில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை என்ன? 774. PQRST என்பன ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் இருப்பின் p - 4q + 6r - 4s + t ஈக்குவல் டு. 775. -11 -15 -19 என்ற கூட்டுத்தொடர் வரிசையின் 19வது உறுப்பை காண்க. சரிங்களாம்மா. இந்த 5 கேள்விகளுக்கான விடைகளை கீழே கமெண்டில் சொல்லுங்கள். நாளைக்கு நான் உங்களுக்கு இதுக்கான சரியான விடைகளை சொல்கிறேன். ஓகேவா. தேங்க்யூ.